இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த பியூட்டிஃபுல்லான ஒரு பேஸ்டல் ப்ளூ கலரில் இருக்கிற கேக். ஸோ இதோட ஃப்ளேவர் என்ன, இதை நம்ம எப்படி அச்சீவ் பண்ணோம், அண்ட் இந்த வீடியோட ஸ்பெஷாலிட்டி என்ன, இது எல்லாமே நம்ம ஒன்றா பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இதில் என்ன ஸ்பெஷல் இந்த வீடியோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேக் நமக்கு 1 kgயில் ஒயிட் ஃபாரஸ்ட் கேக் வந்தது. ஸோ யூஸ்வலாக ஒயிட் ஃபாரஸ்ட்னால் எப்படி இருக்கும்னா, இப்படித்தான் யூஸ்வலான கேக். பட் இது இப்படித்தான் இருக்கணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. ஸோ நம்ம கேக்கில் நிறைய வேரியேஷன்ஸ் கொடுக்க முடியும். ஸோ அதை நாம் எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா, கஸ்டமைஸ்டாக இப்போ குழந்தைகளுக்கெல்லாம் ஏற்ற மாதிரி ஏதாவது ஒரு கேரக்டர் வச்சுலாம் கேக் பண்ணலாம். பட் அது மட்டும் நமக்கு பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ நாம் நார்மல் கேக் மாதிரி டிசைன் கொடுத்துட்டு, பட் அதில் நாம் இந்த மாதிரி லைக் ஒயிட் ஃபாரஸ்ட்லேயும் சரி, பிளாக் ஃபாரஸ்ட்லேயும் சரி, உள்ள கேக் அந்த ட்ரெடிஷ்னல் கேக் இருக்கும். பட் டிசைன் வேறு மாதிரி இருக்கும். ஸோ அதைத்தான் நம்ம இந்த கேக்கில் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனாக பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம கேக்கோட மெயின் ஃபுல் ஃப்ராஸ்டிங் எல்லாமே முடிக்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம லைட்டாக பேட்ச் ஒர்க்ஸ் எல்லாம் பண்ண வேண்டியிருந்தது. ஸோ அதெல்லாத்தையுமே நம்ம பண்ணி க்ரம் போட்டு நம்ம கொடுத்தாச்சு. ஸோ அதெல்லாமே யூஸ்வலாக நான் எந்த கலர்ஸும் சேர்த்தாமல் யூஸ்வலாக ஒயிட் கலரில் தான் வரும். ஸோ அந்த ஒயிட் கலர்லேயே நம்ம எல்லாமே முடிச்சாச்சு. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம நல்லா செட் பண்ணிக்கணும், நம்ம ஃபைனல் கோட்டிங் போகிறதுக்கு முன்னாடி. ஸோ போர்டை நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ கஸ்டமர் கேட்டது இந்த கேக்கை என்னோடய பிக்சர், என்னோடய ப்ரீவியஸ் கேக்லேருந்தே எடுத்து கேட்டாங்க. பட் இந்த டிசைனில் நம்ம என்ன பண்ணோம், ஏன்னா நமக்கு அது தனியாக நம்ம எக்ஸ்ட்ரா சார்ஜபிள்ஸ் வரும், கஸ்டமைஸ்டு கேக்ஸாக நமக்கு அது தேவைப்படும். ஸோ அந்த மாதிரி போகிறதுக்கு பதிலாக அவங்க இந்த இன்டர்நெட்லேருந்து இந்த பிக்சரை எடுத்து நமக்கு காட்டினாங்க. ஸோ காட்டிட்டு எனக்கு அதே கலரில் எனக்கு அந்த மாதிரி கேக் வேணும்னாங்க. ஸோ அதனால் கலர் வேரியேஷன் சில டைம் வரலாம், நம்ம இருக்கிற கலர் வச்சு அப்படின்றது மாதிரி நம்ம பேசியிருந்தோம். பட் கரெக்டாக எக்ஸாக்ட் மேட்ச்சு நமக்கு கிடச்சிச்சு. ஸோ அந்த கலர், அதாவது லைட்டான ஒரு பேஸ்டல் ப்ளூ கலர் நமக்கு சூஸ் பண்ணியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப ஃபேவரட். எனக்கு இந்த ப்ளூஸ்னால் ரொம்ப பிடிக்கும். அதனால தான் என்னோடய இதுலேயுமே நான் ப்ளூ, டர்காய்ஸ் ப்ளூ தான் என்னோடய லோகோ கலர் கூட வச்சுருப்பேன். ஸோ எனக்கு ப்ளூனால் ரொம்ப பிடிக்கும், அது பேஸ்டல் கலர்ஸில் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால எனக்கும் ஹாப்பியாக எடுத்தாச்சு. ஸோ இப்போ இது பார்த்திங்கன்னா நார்மலான ஐசிங், ஒரு நார்மலான ஒரு டெக்கரேஷன் இருக்கிறது தான். ஸோ ரொம்ப பர்ஃபெக்ட் கஸ்டமைஸ்டுன்னா, இன்ஃபேக்ட் நான் இதுக்கு சார்ஜும் பண்ணலை. ஸோ இதில் பார்த்திங்கன்னா கலர் மட்டும் நம்ம ஆட் பண்ணுறோம், அவ்வளோதான். ஸோ அதனால் நம்ம இதுக்கு சார்ஜ் கூட நான் பண்ணலை. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வேணும்னாலும் நம்ம ட்ரெடிஷ்னலான டிசைன்ஸ் போகிறதுக்கு பதிலாக இந்த மாதிரியும் நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் உங்களோட கஸ்டமைசேஷனை நீங்கள் பண்ணலாம். ஸோ மெட்டீரியல் அண்ட் அந்த எவ்வளோ எஃபர்ட்ஸ் போடுறோமோ அதுக்கான பைசா தான் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ண முடியும். இது பெருசாக நமக்கு மெட்டீரியல் காஸ்ட்டும் இல்லை, எஃபர்ட் காஸ்ட்டும் இல்லை. ஸோ அதனால் நம்ம சார்ஜஸும் நம்ம கொடுக்கல. ஸோ இந்த மாதிரியும் உங்களுக்கு தேவையானது நீங்கள் கலர்ஸோ இல்லை சிம்பிளான டிசைன்ஸோ கொடுத்து கூட நீங்கள் உங்களோட கேக்ஸை குட்டி குட்டியாக கஸ்டமைசேஷன் பண்ணலாம். ஸோ நீங்கள் கோயம்புத்தூரில் இருக்கீங்க, உங்கள் ஒகேஷன்ஸ்க்கோ இல்லை சும்மாவே உங்களுக்கு கேக்ஸ் வேணும்னா நம்மளை ரீச் அவுட் பண்ணுங்கள். நம்பர் மற்ற எல்லா டீட்டெயில்ஸுமே டிஸ்கிரிப்ஷன் பாரில் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அதில் காண்டாக்ட் பண்ணுங்கள். சூப்பராக உங்களுக்கு கேக் நம்ம செஞ்சு கொடுத்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா மேலே அழகாக ஒரு ஹாஃப் மூன் சைடில் டிசைனில் நம்ம ஃப்ளாரட்ஸ் டிசைன்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ ப்ரீவியஸ் ரெஃபரன்ஸ் இமேஜில் இருக்கிற மாதிரி நம்ம கொடுத்தாச்சு. அண்ட் இதுக்கப்புறமேல் நம்ம லைட்டாக ஸ்ப்ரிங்கிள்ஸ், ஒயிட் கலர் ஸ்ப்ரிங்கிள்ஸ் மேலே போட்டுட்டோன்னா நம்மளோட கேக் டிசைன் ஃபினிஷ் ஆகிடும். ஸோ இவ்வளோ தான், ரொம்ப சிம்பிளான ஒரு குட்டி கஸ்டமைசேஷனான கேக் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. அண்ட் இது பார்த்திங்கன்னா வெளியிருந்து பார்த்தா இது ஒயிட் ஃபாரஸ்ட்னே சொல்ல மாட்டாங்க. ஏன்னா நமக்கு ஒயிட் ஃபாரஸ்ட்டுக்கான ட்ரெடிஷ்னல் டிசைன் கிடையாது. பட் உள்ளே நம்ம ஒயிட் ஃபாரஸ்ட் கேக் தான் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் இந்த மாதிரியும் கேக் நம்மகிட்ட ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ இது மாதிரி ஸ்ப்ரிங்கிள்ஸ் எல்லாம் போட்டுட்டு இந்த கேக்கோட டெக்கரேஷன் முடிஞ்சிடுச்சு. அண்ட் ஸோ உங்களுக்கு இது மாதிரி நிறைய கேக் டிசைன்ஸு இல்லை கேக் இன்ஸ்பிரேஷன்ஸு இல்லை ஆர்டர் எப்படி மேனேஜ் பண்ணணும் அண்ட்
ஃப்ளேவர்ஸ் எப்படி நம்ம பண்ணுறோம் அப்படிங்கிறது எல்லாமே வந்து நான் இங்கே ட்ரான்ஸ்பரண்ட்டாக தான் வந்து நான் வந்து காட்டியிருக்கேன். ஸோ நீங்கள் ஒரு பேக்கராக இருக்கீங்க, உங்களுக்கும் வந்து ஒரு ஐடியா வேணும் அப்படின்னாலும் உங்களுக்கு இந்த வீடியோஸ் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் கஸ்டமராக இருக்கீங்கன்னா நான் எப்படி உங்களோட கேக் செய்கிறேன் அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் எல்லா ஆர்டர்ஸுமே நான் வந்து எடுப்பேன். எல்லா ஆர்டர்ஸோட வீடியோவும் எடுப்பேன். சம்டைம்ஸ் 1, 2 மிஸ் ஆகலாம், பட் மோஸ்ட்லி எல்லாமே வந்து நான் வந்து எடுப்பேன். ஸோ உங்களோட கேக் எப்படி என்னோடய கிச்சனில் ரெடி ஆயிடுச்சு அப்படிங்கிறதையும் நீங்கள் அழகாக பார்க்கலாம். ஸோ யூஸ்வலாக நமக்கு அது கிடைக்காது, பட் இங்கே வந்து நம்ம சேனலில் வந்து நீங்கள் எக்ஸ்க்ளூசிவாக நம்ம கஸ்டமர்ஸோட கேக்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அதுதான் எங்கள் இதோட ஸ்பெஷாலிட்டி. அண்ட் உங்களுக்கும் இந்த மாதிரி உங்களோட கேக்ஸ் பார்க்கணும், உங்களோட ஒகேஷன்ஸை சூப்பராக செலிப்ரேட் பண்ணணுன்னா டெஃபினட்டாக வந்து நம்ம கேக்ஸை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். டெஃபினட்டாக உங்களுக்கு பிடிக்கும். அண்ட் நிறைய பாசிட்டிவ் ஃபீட்பேக்ஸும் நமக்கு வந்துகிட்டே இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்ஸ்டாகிராமில் நான் அப்பப்போ அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன் லைவாக. ஸோ நீங்கள் அங்கே போய் செக் பண்ணி பார்க்கலாம். அந்த லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாரில் வைக்கிறேன். ஸோ மறக்காமல் செக் பண்ணுங்கள். ஸோ இப்போ இந்த கேக் வந்து சூப்பராக வந்து செஞ்சு முடிச்சாச்சு. அண்ட் இப்போ வந்து ஒரு 2-3 ஹார்ஸ் நல்லா செட்டிங்க்கு போட்டாச்சு, நல்லா போர்ட் க்ளீன் பண்ணி. அதுக்கப்புறம் கஸ்டமர் கேட்ட டைமுக்கு சூப்பராக டெலிவரியும் நம்ம வந்து கொடுத்தாச்சு. ஆக்சுவலி வந்து நம்ம கஸ்டமர் 11 o'clock மார்னிங் கேட்டிருந்தாங்க, பட் அப்போ கொடுக்க முடியல. ஸோ செகண்ட்ரியே இன்னொரு டைம் வந்து நம்ம உங்களுக்கு ஈவினிங் இன்னொரு டைம் சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த டைமில் கரெக்டாக நாங்கள் கொடுத்துட்டோம். ஸோ இதுதான் கஸ்டமர் கேட்டது, அண்ட் இது கஸ்டமருக்கு நம்ம வந்து பண்ணி கொடுத்தது. ஸோ உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். ஸோ தேங்க்யூ, பாய்.